Hi friends, இது நம்ம Fun Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் chicken stripes. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. chicken stripes செய்ய தேவையான பொருட்கள்: கோழியோட ஒரு பிரஸ்ட் எடுத்துக்கலாம், அதோட 2 முட்டை எடுத்துக்கலாம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு கியூப் சைஸ்ல 2 கியூப் சீஸ் எடுத்துக்கலாம், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 1 கப் பிரெட் கிரம்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோழியோட பிரஸ்ட் இந்த மாதிரி இருக்கும், இதை எடுத்துக்கலாம். சிக்கனோட பிரஸ்ட்டை நீளமா வெட்டிக்கலாம். சிக்கன் ஸ்ட்ரைப்ஸுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, எல்லாத்தையும் நீளமா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா பீஸையும் ஒரே சைஸ்ல கட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பவுல்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீஸை எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், அதோட 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதோட 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுனால நல்லா ரெட்டிஷ் கலர்ல இருக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நாம எடுத்து வச்சிருக்கிற 2 கியூப் சீஸை துருவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி துருவிக்கலாம். நாம துருவி வச்சிருக்கிற சீஸோட பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதோட 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பவுல்ல 2 முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். அத நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 3ஐயும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம கலக்கி ஊற வச்சிருக்கிற சிக்கன் இப்படி அழகா கலர்ஃபுல்லா வந்திருக்கு அப்படின்னு. அந்த பீஸை எக்ல நனைச்சு எடுத்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பிரெட் கிரம்ஸ்ல பெரட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா சிக்கன் பீஸையும் பெரட்டி எடுத்துக்கலாம். நாம தயார் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் ரைஸை அவன் பிளேட்ல ஒரு பேக்கிங் ஷீட் வச்சு அது மேல வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் ரைஸ் பீஸை அவனுக்குள்ள வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவனை 150 டிகிரி டெம்பரேச்சர்லயும் 20 மினிட்ஸ்லயும் செட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவன்ல செட் பண்ண டைம் முடிஞ்சு நம்மளுடைய சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ் தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை நாம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.